ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள். இப்போ வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இங்கே பாருங்கள் தூதுவளை இலை இருக்குல்ல, ரசம்னா ஒரு 4-5 இலை போட்டால் போதும். இது வந்து நம்ம வந்து அடை மாதிரி செய்ய போகிறோம். அதனால் வந்து ஒரு 30 இலை 40 இலை போட்டுக்கலாம். இது வந்து இங்கே பாருங்கள், இலைக்கு மேலேயும் முள் இருக்குது, அடியிலையும் முள் இருக்குது. கழுவுறது கூட ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதில் கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம், அப்புறம் 2 வரமிளகாய் போட்டுக்கலாம், ஒரு 2 துண்டு இஞ்சி, வெங்காயம் அரைச்சிருக்கேன், அதோட 3 பல் பூண்டு. இப்போ வந்து ஒரு ரீசெண்டாக ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். ஒரு பிரபல யூடியூபர், அவங்க ஹஸ்பண்ட் வந்து இந்த லங்ஸு ஃபெயிலியர் ஆகி இறந்துட்டாருங்க. அந்த மாதிரி பிரச்சனைலாம் வராமல் இருக்கணும்னா இந்த தூதுவளை இருக்குல்ல, இதை வந்து நிறையா நீங்கள் வந்து சேர்த்துக்குங்க. அதே மாதிரி இஞ்சி பூண்டு இதெல்லாம் நிறையா சேர்த்துக்கணும். சின்ன வெங்காயம் இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்காமல் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து அப்பப்போ செஞ்சு வச்சுக்கலாம். நீங்கள் சொல்ல நீங்கள் சும்மா வீட்டில் இருக்கீங்க, அதனால் நீங்கள் அப்பப்போ செய்வீங்க. நாங்கள் வேலைக்கு போகிறோம், இந்த மாதிரிலாம் செய்யலாம். அந்த மாதிரி காரணம்லாம் சொல்லலாம். இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து அப்படியே இருந்தாலும் ஒரு 2 நாளைக்கு 3 நாளைக்கு மட்டும் செஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறதே நம்ம நல்லா வாழணுன்றதுக்காக தான். அதனால் வந்து நம்ம இந்த ஹெல்த்லேயும் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் இருக்கலாம். இப்போ பாருங்கள், இதெல்லாம் போட்டு இதை வந்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கணும். பாருங்கள், இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டாச்சு. இப்போ வந்து அரைச்ச பேஸ்ட் இப்படி தான் வந்திருக்கு. பாருங்கள், இப்போ தண்ணி வந்து கொஞ்சம் வெதுன்னு வச்சுருக்கேன். ஏன்னா பச்சரிசி மாவில் அதனால் இப்போ வந்து நம்ம வந்து இதை அடை மாதிரி தான் தட்ட போகிறோம். அதனால் வந்து ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம். இந்த மாதிரி மாவோட வாடையே அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த பாருங்கள், இந்த மாதிரி நம்ம இந்த சப்பாத்தி மாவு இதெல்லாம் வச்சு பாருங்க. இப்போ கல் சூடு பண்ணியாச்சு, கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். என்னென்ன கடலை எண்ணெய் தண்ணி லைட்டாக தண்ணி போட்டு தட்டிடலாம். இது வந்து எங்கள் கட்சாலும் விற்றாதீங்க, கட்டாயம் சாப்பிடுங்க. ஏம்மா சும்மா இருங்கம்மா. இப்போ நீங்கள் சொன்னீங்கன்னு வைங்களேன், அப்புறம் உங்களுக்கு யார் தர மாட்டாங்க, அவங்களே செஞ்சு சாப்பிட்டுக்குவாங்க. சரி, எப்படி நம்மளால 4 பேருக்கு நல்லது நடந்தா சந்தோஷம். இது வந்து கொஞ்சம் அடை மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் ஃபுல்லாக வச்சுருங்க, கருகி போயிடும். ஆனால் உள்ளே வேகாது. அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு திருப்பி போட்டு வேக வைக்கலாம். பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. எடுத்துக்கலாம். இது கல்லில் கை வச்சிடாமல் விரலை வச்சிடாமல் மாவுலேயே விரலை வச்சு தட்டுனா நல்லா தட்டலாம். இது நீங்கள் எப்போ சாப்பிட்டீங்க? கடைசியில் நான் கல்யாணத்துக்கு முன்னாடி சாப்பிட்டேன். கிடைக்கும் போதும் ஒரு 20 வயசுக்கு மேலே சாப்பிட்ருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ தான் ட்ரை பண்ணுறேன். கிடைக்கவே இல்லை, யாரும் தர மாட்டேன்ட்டாங்க. இப்போ தான் கிடச்சிச்சு. சூப்பராக இருக்குங்க. செஞ்சு நான் பாப்பாவுமே பாடி சாப்பிட்டோம். எதுவுமே வேணாம், தொட்டுக்க இப்படியே சாப்பிட்டா சூப்பராக இருக்கு. அதுங்க 8 உருண்டை வந்துருக்கு, ஆளுக்கு 2 உருண்டை. இந்த பாப்பா சாப்பிட்டு பாரு. சூடாக இருக்கேன், நல்லா இருக்கும். நானும் எங்கள் அம்மாவும் இது 2வது முதலே தின்னுட்டோம், நல்லா இருந்துச்சுன்னு. இந்த பிள்ளைங்களுக்குலாம் பிடிக்காதுன்னு நினச்சி நான் சொன்னேன் எனக்கு செய்யாதீங்க, ரொம்ப பச்சையாக இருக்கனால. இப்போ இன்னும் 2 தாங்க. இது 2 வந்துட்டு தோசை 2